ஹே கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான vlogல இன்றைக்கி சந்திக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஏவிஎம் பழைய காலத்து கேமராஸ், பழைய காலத்து கார்ஸ், விஜயகாந்த் இந்த மாதிரி ரஜினிகாந்த் நடித்த கேமராஸ்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக vlog பண்ண போகிறோம். நாம் சென்னையில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் பழைய காலத்து என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். இதுதான் மெயின் எண்டிங்கு ஏவிஎம் ஸ்டுடியோ. கைஸ், நாம் வர வேண்டியது பழைய காலத்தில் கேமராஸ் அண்டு பழைய கார்ஸ் எல்லாமே இப்போ vlog பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்போ எடுத்தாங்கன்னு. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா மாதிரி. புகைப்படங்கள்லாம் வச்சு நல்லா ஒரு கவர் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் 200 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. சூர்யா நடித்த அந்த பைக்ஸ், மாதிரி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் டிக்கெட்ஸ் கொடுத்து படம் பார்க்க போவோம். நாங்கள் இல்லை, ரஜினிகாந்த் நடித்த அந்த மோட்டார் பைக். அப்போல்லாம் இந்த காலத்திலலாம் கேமராஸு அண்டு ஸ்பீக்கரு கொடுத்துருக்காங்க. கேமராஸ் பார்த்தீங்கன்னா அஜித் குமார் நடித்த இந்த பைக்கு. இந்த காலத்தில் கூட இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்ஸே இல்லை நான் பார்த்த வரையும். பைக்ஸு அண்ட் காரு இதுக்கு சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 200 ரூபா கொடுத்துருக்கோம். 200 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அண்டு நாம் மட்டும்தான் இருக்கிறோம் பார்த்திங்களா, வேறு யாருமே இல்லை. ஸோ சினிமா ஷூட்டிங்னால் இப்படி தான் நிறையா கஷ்டங்கள்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் எடுத்திருக்காங்க. ஸோ எம்ஜிஆர் 1956 எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். அந்த கார் தான் இது. அது யார்? இதே போல் நாம்பளும் எவ்வளோ கஷ்டங்கிறது இப்போ தான் புரிஞ்சுக்கிறோம். ஸோ இவ்வளோ கஷ்டம் நான் சொல்ல வரல. ஸோ இவ்வளோலாம் கஷ்டம் இருக்குதுன்னு சொல்ல வரேன். நம்ம தினேஷ் சார் எப்படி நிற்கிறாரு பார்த்திங்களா, சூப்பர். இன்னொரு விஷயம் என்னென்னா, இருக்கிறது நம்ம சினிமாவில் நடித்தவங்க பேர் இன்னும் எனக்கு அவ்வளோ ரொம்ப தெரிஞ்சவங்க நேம் எனக்கு தெரியும். ஸோ சில பேர் சினிமா நடிகர் பேர் தான் எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் காமிக்கிறேன். ஸோ லைவாக நீங்கள் பார்த்துருக்கும்போதே தெரியும் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு. அண்டு இந்த சென்னையில் வடபழனியில் ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க ஏவிஎம் மியூசிக் வார்டு கேட்டாலே இங்கே கொடுத்துருவாங்க. நான் ரேப்பிட்டோவில் தான் வந்தேன். ஸோ 45 rupees
வச்சு. ஸோ அது ஒரு ரைடு தான் 1 ஹவரில் கரெக்டாக வந்து சேஃபாக இறக்கி விட்ருக்காங்க. அண்டு குட். ஸோ இந்த மாதிரி படத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கிறதா வந்து இங்கே வந்து தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கெல்லாம் என்னென்ன தேவைப்படும். நம்ம இப்போலாம் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்து இந்த மாதிரி கேமராஸ் இந்த மாதிரி இருந்ததுனால தான் இப்போலாம் எடுக்கிறாங்க. அந்த லைட்டிங்ஸ் கொடுக்குது அந்த மாதிரி. நல்லா இருக்குல்ல. நான் கேமராஸ் இந்த லைன் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா சினிமா கேமராஸ். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கார்ஸ் தான். ஸோ நீங்களும் ஒரு டைம் வந்து பாருங்கள். இங்கெல்லாம் நடித்த ஒரு ஃபோட்டோஸ் கலைஞர்கள் நடிகைகள் அனைவரும் ஃபோட்டோவுமே இங்கே இருக்கும். ஸோ 7/3/1942 எடுக்கப்பட்ட இந்த படம். ஸோ லைவாகவே தெரியுது பார்த்தீங்களா. இது வந்து அந்த மைக்ஸ் சாங்ஸ்லாம் பாடுற பழைய காலத்து மைக்ஸ் நான் பார்த்துருப்பீங்க. அண்டு பார்த்துருக்க வாய்ப்பில்லை, இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பழைய காலத்துது புக்ஸு, சிடி அண்டு ரிமோட்டு, கண்ணாடி, ரஜினிகாந்த் எல்லாமே கண்ணாடிஸ் இது தான். ஃபோன், செல்ஃபோன்ஸு, கேசட்டு, புக்ஸு, கேமராஸ் மிக்ஸி எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா. பர்ஸு எல்லாமே. இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கு. ஸோ ஓகே, சூப்பர், அருமை. பழைய காலத்து சேர்ஸ். இது பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் நம்ம இப்போ வண்டி ஓட்டுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் மாதிரி, இது மிதி வண்டி சொல்லுவாங்க போல இருக்கு. அது போல தான் பார்த்தாலே தெரியுது, அருமையாக இருக்குது. காலத்து இந்த மாதிரி டயர்ஸ் தான் சினிமாவில் யூஸ் பண்ணாங்க. அண்டு இது சூப்பராக இருக்குது. இதுவும் பழைய காலத்தில் யூஸ் பண்ண டயர்ஸ். இது இந்த ரேசிங் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வண்டி தான் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் வச்சு கை கழுவுறது எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவும் பழைய காலத்து கார்ஸ் தான். இதோட முடியுது. ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா. இது ஒரு காலத்தில் இதை வச்சு தான் ஓட்டுவாங்க. ஸோ இது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு அவார்ட்ஸு. ஸோ இந்த காருக்கெல்லாம் அவார்ட்ஸ் கொடுத்து ஏவிஎம் மியூசிக் மார்க்கெலாம் அவார்டு கொடுத்து கில்லிலெல்லாம் நடித்து இவ்வளோ அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. வாழ்த்துக்கள். அதே பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஏவிஎம்மோட பெரிய பெரிய சர்டிஃபிகேட்ஸு பெரிய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புல்லட்ஸு, மேலே ப்ரைஸு அண்டு இந்த மாதிரிலாம் கொடுத்து, அப்புறம் கார்ஸு, இந்த கார் சின்னதாக விற்பனை பண்ணுறது அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும்னா ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் வரதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கனும் கொடுத்துருங்க. இதை பற்றி கேமராஸ் அண்ட் பைக்கை பற்றி என்ன சொல்ல வரீங்களோ அது கமெண்ட்டில் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஆல்.